வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகா கும்பமேளா நடைபெறும் பிரயாக்ராஜில் தீ விபத்து. தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். பொங்கல் விடுமுறையை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் மக்கள். தாம்பரம் அருகே பெருங்களத்தூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் சேலம் பேருந்து நிலையத்தில் அதிகரித்த பயணிகளின் கூட்டம். மதுரை பேருந்து நிலையத்திலும் திரண்ட மக்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர்களை அனுமதிப்பதில் பாரபட்சம் காட்டவில்லை. சுவிதா போர்ட்டல் மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கு அனுமதி தரப்படுவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்காரா தகவல். சுவிதா போர்ட்டல் அப்படின்னு இருக்குங்க. சுவிதா போர்ட்டலில் எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ அந்த ஆன்லைனில் அவங்க அப்ளை பண்ணும்போது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் வாங்கி அந்த அனுமதியை கொடுப்பார்கள். மத்திய அரசு விதித்துள்ள வரம்புக்குள்ளேயே தமிழ்நாடு அரசு கடன் வாங்குவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வை மத்திய அரசு வழங்குவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. 24-25 கடந்த ஆண்டு 28.9% அவங்க கடன் வாங்கலாம்னு நிர்ணயிச்சிருந்தாங்க. நம்ம 26.4% தான் வாங்கியிருக்கோம். பரந்தூர் மக்களை அரசியல் கட்சியினரைச் சேர்ந்த யாரும் சந்திக்கலாம் என்று தங்கம் தென்னரசு கருத்து. மக்கள் தெரிவிக்கும் குறைகளை தமிழ்நாடு அரசிடம் விஜய் எடுத்துரைக்க வேண்டுகோள். விஜய் போறது யார் வேணாலும் போகலாம் சார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம். ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசனுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக அவர்கள் ஆராயும். பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை நாளை சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். காவல்துறை அனுமதி தராவிட்டாலும் அம்பேத்கர் திடலில் மக்களை விஜய் சந்திக்க முடிவு என்றும் தகவல். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையிலான 15 மாத கால போர் ஓய்ந்தது. விடுவிக்கப்பட உள்ள 3 பிணை கைதிகளின் பெயரை முதற்கட்டமாக ஹமாஸ் வெளியிட்டதால் இஸ்ரேல் அறிவிப்பு. கோமியம் குடித்தால் காய்ச்சல் போகும் என்று ஐஐடி இயக்குநர் காமக்கோடி தெரியாமலா பேசியிருப்பார். அறிவியல் பூர்வமான கூறியிருப்பார் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. அவர் ஒரு கிளாஸ் ரூம்ல போய் பாடம் எடுத்து நீங்க குடிங்கன்னு சொல்லலையல்ல, அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்றாங்க. இதரையும் அரசியலாக்க நினைத்தால் அந்த மனிதன் எதற்காக இத்தனை வேலையை செய்யறான் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாட்டுக்கோமியத்தை குடித்தால் காய்ச்சல் போகும் என்று ஐஐடி இயக்குநர் காமக்கோடி போன்றோர் கூறலாமா என்று அமைச்சர் பொன்முடி கேள்வி. ஆளுநர் ரவி போல காமக்கோடியும் மாறிவிட்டதாக விமர்சனம். ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அவர் முதல்ல குடிச்சு இதெல்லாம் எல்லாருக்கும் குடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நாகையில் பெய்த மழையால் 1000 ஏக்கருக்கும் அதிகமான சம்பா நெற்பயிர்கள் பாதிப்பு. இது இவ்வளோ தண்ணிலாம் நாங்கள் என்ன சாமி பண்ண முடியும்? ஒன்றுமே நாங்கள் பண்ண முடியாது. 20 பவுன் போல நகை அடமானம் வச்சு அதுவும் போயிட்டு இதுவும் போயிட்டு. பட்டுக்கோட்டை அருகே புகையான் பூச்சி தாக்குதலால் 500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிப்பு. 5-6 வருஷமா எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கல. எதை கால்குலேஷன் பண்ணி எங்களுக்கு இன்சூரன்ஸ் தரலன்னு தெரியல இது வரைக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அரசு பேருந்தில் கூடுதல் கட்டணம் வசூலித்ததால் அரசாணையை கேட்ட பயணி. பேருந்தை நிறுத்திவிட்டு சாலையோர மரத்தின் கீழ் போராட்டத்தில் ஈடுபட்ட நடத்துனர்.
கர்நாடகாவில் மர அறுப்பு நிலையத்தில் அட்டகாசம் செய்தபோது இரும்பு கதவில் தலை சிக்கியதால் தவித்த யானை. உடன் வந்த யானை உதவியதால் தலை தப்பி வந்த வழியே திரும்பி சென்றது. நெல்லையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ஆவடி இரட்டை கொலை சம்பவத்தில் பட்டாபிராம் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் சஸ்பெண்ட். குற்ற பின்னணி உள்ளவர்களை கைது செய்ய உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் பணியிடை நீக்கம். கோவில்பட்டியில் பள்ளி காவலாளியை அறிவாளால் வெட்டிய மாணவர். படிக்குமாறு அடிக்கடி அறிவுரை செய்ததால் வெட்டியதாக வாக்குமூலம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரக்கூடிய மகா கும்பமேளாவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, விவரங்கள். வணக்கம் நந்தா. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. 3 நதிகள் சங்கமிக்கும் இந்த பகுதி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம். மகா கும்பமேளாவுக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் செக்டார் 19 என்ற பகுதியில் சாஸ்திரி பிரிட்ஜ் என்ற ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து பொதுமக்கள் சென்று புனித நீராடுவது வழக்கம். அப்படி சென்ற இடத்தில் ஒரு கூடாரத்தில் 2 அல்லது 3 சிலிண்டர்கள் வெடித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தின் காரணமாக ஒரு அருகருகே இருந்த மற்ற கூடாரங்களுக்கும் தீ பரவியது. எனினும் உடனே அங்கிருந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் இதுவரை யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. எனினும் சிலிண்டர் தான் வெடித்ததா என்பது குறித்து முதற்கட்டமாக விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நந்தா, நன்றி ராஜா விவரங்களுக்கு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் பெரும்பாலானோர் இன்று சென்னை திரும்புவதால் பெருங்களத்தூர் பகுதியில் 3 கிலோமீட்டர் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், தொடர்ச்சியாக மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதேபோல தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பெருங்களத்தூர்ல என்ன நிலவரம், விவரங்கள்? அந்த குறிப்பாக பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக தற்போது விடுமுறை என்பது அறிக்கப்பட்டதனால கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்கள் தற்போது தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பில் 2 நாட்களுக்கு முன்னதாக உங்களுடைய பயண திட்டங்களை மேற்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். அதனை எடுத்துக்கொண்டு பல மக்களும் தற்போது சென்னை திரும்பியிருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் பெரும்பாலான மக்கள், அதாவது இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் குறிப்பாக நாளை வழக்கம் போல அனைத்து பணிகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதாலும் தற்போது ஏராளமான பொதுமக்கள் இன்றைய தினத்தில் தற்போது சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக அரசு பேருந்தில் மட்டும் கிட்டத்தட்ட 8,70,000க்கும் மேற்பட்டோர் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சொந்த வாகனங்களை பயன்படுத்தி சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊருக்கு சென்று தற்போது சென்னை திரும்பக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக பெருங்குளத்தினுடைய இந்த பிரதான பகுதியில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவிற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த போக்குவரத்தால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறது குறித்து பேசலாம். சார் வணக்கம், எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு தூரமா போக்குவரத்து நெரிசல் இருக்கு? சார், நான் இப்போ கூடுவாஞ்சேரியில இருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து நெரிசல் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்குது. நீங்க ஃபுல்லாவே இந்த 3 கிலோமீட்டர் இருக்கா? ஆமா, இல்ல அதுக்கு தாண்டியும் பின்னாடி இருக்குது. நார்மலா கூடுவாஞ்சேரியில இருந்து இந்த பெருங்கல்தூர் பிரிட்ஜ் வரத்துக்கு நமக்கு ஒரு திட்டமா வந்தா 10 நிமிஷம் போதும். ஆனா இன்னைக்கு ஒரு 25ல இருந்து 30 நிமிஷமா பம்பர் டு பம்பர் டிராபிக்ல வந்துட்டு இருக்கிறோம் சார். ஆமா, இன்னைக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்குது டிராபிக். ஸோ தொடர்ச்சியா நம்ம இந்த பகுதி இல்லாம இதே போல இந்த மேம்பாலத்திலும் முழுமையா வந்து டிராபிக் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல மற்றொரு காட்சி, அதாவது சென்னைக்குள்ள வரக்கூடிய வாகனங்கள் ஒரு புறம் வேகமா சென்றாலும் கூட இந்த மேம்பாலத்திற்கு மற்றொரு பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கிறத நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா பொங்கல் தினத்திற்கு ஏற்கனவே வந்து பல வகையில் பொதுமக்கள் குறிப்பாக அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள்
கார் உள்ளிட்ட பல வகைகளில் தற்போது தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் குறிப்பாக சண்டேன்றதுனால நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டே அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றுதான் நிறைய பேர் புறப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பில் 17, 18 இந்த நாட்களுக்குள்ளாக நீங்க பயண திட்டத்தை மாற்றுங்க, நிறைய அரசு பேருந்துலையும் இருக்கைகள் இடம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவித்திருந்தாலும் கூட தங்களுடைய தற்போது அந்த விடுமுறை நாட்கள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள் காரணமாக தற்போது பெருங்குளத்தூர் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதிகபட்சம் இன்று இரவு இந்த போக்குவரத்து நெரிசல் நீடிக்கும் அப்படிங்கிறதும் பொதுமக்களுடைய கருத்தாக பார்க்க முடிகிறது. நிச்சயமாக போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். இதே போல மதுரை பேருந்து நிலையத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், அங்க என்ன நிலவரம், விவரங்கள்? நினைவில் ஆசைப்பட்டபடி மீண்டும் பரபரப்பான சென்னை நகருக்கு செல்வதற்காக மதுரை, சிவகங்கை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பயணிகள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். இதற்காக மதுரை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஒவ்வொரு பயணிக்கும் கட்டணமாக 400 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இவை ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளவர்களுக்கும் தற்பொழுது முன்பதிவு செய்வர்களுக்கும் மற்றும் முன்பதிவு இல்லாமல் வருவர்களுக்கும் கூட்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் பயணிகள் கூட்டம் குறையும் வரை அதிகாலை வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே சென்னை செல்லக்கூடிய தென் மாவட்ட மக்கள் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணித்து பயன்பெறலாம். மேலும் www.tnscc.in என்ற இணையதளத்திலும் தற்பொழுதும் ஆன்லைனில் முன்பதிவு செய்தும் பயணிகள் பயணம் செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். நந்தா, நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு. பொங்கல் விடுமுறை முடிந்த நிலையில் பனியன் நகரமான திருப்பூருக்கு ஏராளமானோர் திரும்ப தொடங்கியிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். நந்தா, திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கலை முன்னிட்டு 8 நாட்கள் பனியன் நிறுவனங்கள் தொடர்ந்து விடுமுறை அறிவித்திருந்தது. இதன் காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் அதாவது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் திரும்பி சென்று தங்களது சொந்த உறவினர்களுடன் அங்கு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்துவிட்டு தற்பொழுது நாளைய தினம் மீண்டும் பனியன் நிறுவனங்கள் துவங்க உள்ள நிலையில் பள்ளி, கல்லூரிகள் என அனைத்துமே நாளை முதல் துவங்க உள்ளதால் அனைவரும் தங்களது குடும்பத்தினருடன் மீண்டும் திருப்பூரை நோக்கி சாறை சாறையாக வர துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக திருப்பூர் மாநகரில் இருக்கக்கூடிய மத்திய பேருந்து நிலையம் மற்றும் திருப்பூர் ரயில் நிலையங்களில் தற்பொழுது கூட்டமானது அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து அதிக அளவிலான மக்கள் தங்களது குடும்பத்துடன் திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மாநகர பேருந்துகளில் ஏறி செல்வதற்கும் தொடர்ந்து பொதுமக்கள் முண்டியடித்து வருகின்றனர். மேலும் நாளைய தினம் அனைவரும் தங்களது பணிக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இரவு வரையிலும் இந்த நெரிசலானது இருக்கும் எனவும் தொடர்ந்து பொதுமக்கள் வருவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு பேருந்துகளும் மாநகர அதாவது போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி பாலாஜி விவரங்கள்.